போடுறான்னுல போடு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம் பேப்பரில் கைது போட்டு கிளம்பினே இரு. கைது போடுறாச்சு பெரிய மனுஷன். இப்போ அது புரிஞ்சுதா? அப்படியே கைது போட்டு என் சாவுக்கு நீங்களும் உங்களுக்கு தான் காரணம் சொல்லி எழுதி வச்சுட்டு அப்படியே தூக்கு போடுங்க. நீங்களும் உங்களை ஜெயிலில் சந்தோஷமா இருக்கும். யோ என்ன இவன் லவ் பண்ணிட்டு நம்மள ஜெயிலுக்கு போக சொல்றான், அதுவும் உன் கூட. அவனுக்கு கிரிமினல் புத்தி என்னாச்சு? எடுங்க ஐயா, பொட்டாசு மாசம் உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறேன். என்னப்பா நம்ம எதிர்விட்டங்கள் பொட்டாசு மாசம் விரதம் பிடிக்கிறாரு, நீங்க சிகரெட்டை புச்சுனீங்களா? டேய் அவன் என்ன புடிச்சா எனக்கு என்னடா, ஏன் சிகரெட் நான் பிடிக்கிறேன். ஏன் பேச மாட்டேன்? உன்னெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்குன உங்க அப்பனே நடுவுட்ல மாட்டி தொங்க விட்ட. ஏன் ஐயோ அந்த ஆளுக்கு போட்டோ வச்சே, ஒரு பொட்டு வச்சே நீ. டேய் நான் எங்க அப்பனை மதிக்கிறது இருக்கட்டும், நீ என்னைக்காவது உங்க அப்பனை மச்சிக்கிறேடா? ஏன் உனக்கு பொட்டு வையுமா? டேய் அப்பா வண்ட என்ன வார்த்தைடா பேசி நிக்கறேன்? இன்னைக்கு நான் லீவு சார், நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸில் வந்து பாருங்கள். இன்னைக்கு புட்டாசி விரதம், அதான் நான் வீட்டில் இருக்கேன். நான் நாளைக்கு பார்க்கலாம். அங்கிள் நான் கூப்பிட்றேன். இவங்க பொட்டாசி மாசம் அதுமா ரொம்ப நான்வெஜ்ஜாக இருக்கிறாங்க. நான் நீ நம்ம வீட்டில் சாப்பிட்றேன். ஏய் நல்ல நாள் அதுமா ஏதாவது பிரச்சனை பண்ண தொலைச்சி முடிவு பண்ணவா? அப்போ ஒன்று பண்ணுங்க, பூஜை முடிஞ்ச உடனே குமுதா வண்ட படையல் குத்துட்றீங்களா? ஏங்க அந்த வெட்டி பை கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். ஆமா ஆமா இருக்கு. ஆண்டி அப்படியே ஸ்டேட் பேங்க் ஆபீஸ்ல ஏரியா விட்டு துரத்துறா இல்லையா? வெயிட்டிங். போய் காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு. சரிங்க. குமுதாமா காக்காக்கு சோறு வச்சிட்டாங்க, குமுதாமா காக்காக்கு சோறு வச்சிட்டாங்க. காக்காலாம் ஓடுங்க, காக்கா 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 குமுதாமா கோயிந்தா. என்னம்மா காக்கா சாப்பிட்டுச்சா? எங்கங்க சாப்பிட விட்டா அந்த சுமார் மிஞ்சி குமார்? அந்த குரங்கு போட்ட சத்தத்துல வந்த காக்கா எல்லாம் பறந்து போயிடுச்சு. காக்காலாம் சாப்பிட ஆரம்பிச்சியா? எல்லாம் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் குமுதா கொடுங்க. அவர் மேல குத்த அனுப்புங்க. அதான் காக்காவே சொல்லிடுச்சுல, வந்து சாப்பாட்டை வை, காலையில இருந்து பசியில. சரிங்க. என்ன யோசனை? சாப்பிட வேண்டியதானம்மா. ஒரு நிமிஷம் இருப்பா, வரேன். எங்க போறா? குமுதா போற? இருமா. அவளுக்கு வைமா. யாராவது காக்காவுக்கு வச்ச சாப்பாடு இப்படி தின்னுவாங்களா? மனுஷன் தின்னுவான அந்த சோற? நான் தின்ன. காக்கா சாப்பிட்டாதான் குமுதா சாப்பிடுவான்னு சொன்னாங்க. சரின்ட்டு குமுதா சாப்பிட்றத ஹெல்பிங் பண்ணேன். ஆனா குமுதா ஹாப்பி என்னாச்சு? டேய் போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. டே விட்டுறா. நான் கூட குமுதாக்க உயிரெலாம் பணம் வச்சு போடாச்சு. அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போயா, அதுக்கு ஏதாவது அவன் கதை சொல்லுவாயா? கார்த்திகை தீபம் குமுதா அவங்க வீட்டு வாசல்ல அகல் உலகா அடின்னு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே சும்மா நாசமா இருந்துச்சு. நான் நேரம் எங்கள் அம்மா வண்ட போய், அம்மா அம்மா குமுதா வீட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படிமா கம்முன்னு இருக்குதுன்னா எங்கள் அம்மா உம்முன்னு இருக்குது. என்னடா குமார் அந்த பொண்ணு மனசு ஒழிஞ்சிருமே அப்படின்னு ஐடியா பண்ணி அக்கம் பக்கத்து வீட்டுலாம் விளக்கலாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன். குமுதா ஹாப்பியா நாச்சு. அண்ணாச்சி விளக்கெல்லாம் திருடிட்டு வந்திருக்கேன் அண்ணாச்சி. நம்ம வீட்டில் விளக்குறீங்களா? 4 வீட்டில் ஃபியூஸ் பண்ண தப்பு இல்லை அண்ணாச்சி. இவன் நம்ம ஃபீஸை பிடிக்கிறோம் போலக்குதா. அந்த குமுதா குமுதா நம்ம ஊரில் விளக்குல ஆயில் திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேன். நீ வந்து எடுத்து வச்சுக்க, சும்மா ஜகஜோதி அறியும் நம்ம ராய். ஏய் நான் ஏன்டா உன் வீட்டு வாசல்ல வந்து விளக்கேத்தணும்? நான் குமுதா எனக்கு அந்த ஃபியூச்சரில் எங்கள் வீட்டு நீ தானே வந்து விளக்கேற்ற போகிற. அதுக்கு அட்வான்ஸாக ஒரு 5 விளக்கு ஏற்றனால ஒரு 4 3 எப்ப பார்த்தாலும் குமுதாவனே டார்ச்சர் கொடுத்துனுங்கற. நான் வேணா வந்து விளக்கு ஏத்தட்டுமா? உன்னை தள்ளாட வச்சு ஏற்றுறேன்.
சரி குமுதா நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே முறையா வரலாம் நினைக்கிறேன் கரெக்டா நானும் அப்படியே வரேன் டாடி உன்னை கேட்டேன்னு சொல்லு மேலே போட்டாது என்ன குமுதா நீ வந்து விளக்கத்துல சும்மா பாரு குமுதா பத்திக்கும் சும்மா பவரா ஒரு பார்வை பாரு குமுதா பத்திக்கும் நீ பார்த்தா பச்சை வேலையை பத்திக்கும் அலுவலகம் பார்த்தா தானே பாரு குமுதா ஐயோ பவரா ஒரு பார்வை பத்தல குமுதா நீ பாரு எரியுது பாடுறானே உழுதாடா எரியுது பாரு இன்னும் கொஞ்சம் பாரு சாவு. இப்ப எப்படிங்க இருக்கான்? இன்னாத்த சொல்றது ஏமா குமுதா நீயா அவனை நறுக்குன்னு 4 வாரத்தை நாக்க போடுங்கிற மாதிரி கேளுமா ஐயா கேளு ஏய் அறிவு இருக்கா? பார்த்தல பேரண்ட்ஸ் எப்படி பதறாங்கன்னு. சூப்பர் குமுதா நல்லதும் வலது கால எடுத்து வச்சு வந்துட்டேல சும்மா அப்படி இது குமுதா வா போலாம். ஐயா கிளம்பு. வண்டிங்க கை நடிச்சிட்டு போனால நான் குமுதா இதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்டியா? கை நனைனும் கால் நனைனும்ங்கறாம. ஏய் என்னடி இதெல்லாம்? மா என்னம்மா முதுல எல்லாம் விட்டு விழுதே உங்க அப்பா 10 ரூபா தான்டா கொடுத்தாரு 10 ரூபாய்க்கு 2 இலை தான் வந்துச்சு இந்த சின்ன காயத்துக்குலாம் இலையெல்லாம் வைக்க வேணாம் தான் சொன்னாங்க நீ ஏதாவது சொல்வேன் நீ இலைய வச்சா கார்த்திகை தீபன்றதால குமுதா வீட்டில் எப்படி நிறைய இலை வாங்கியிருப்பாங்க நீ என்ன பண்ற அதுல குமுதா சாப்பிட்ட இலையா பார்த்து கழிவத்து முதுலை என்ன ஏய் என்னடா என் முன்னாடி எச்சால பொறுக்க வைக்கிற நீ? பெரிய லாரி இவரு பெத்த பையன் டீ காத்துல இருக்கிறேன் 10 ரூபா குத்துறல நீ நீ போமா பெத்த அப்பனையே மதிக்காதவன் எப்படி என்னாச்சு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்பான். ஆனா குமுதா ரொம்ப ஹாப்பி என்னாச்சு யோ இவன் என்ன ஆனா உன்னா குமுதாப்பின்னு சொல்லுங்கிறான் என்ன உன் பொண்ணுக்கு அவனுக்கு ஏதாவது ஆமா அதே தான் ஃபிக்ஸ் இவ பேரை கேட்டாலே என் பொண்ணு கோவப்படாச்சு ஐயா. அந்த அளவுக்கு இந்த பையன் பண்ணியிருக்கான். ஓகே அகிலேஷ் பை. எனக்குமதா பைக்கில் வரும்போது நிறையா பேசிட்டு வந்தீங்க ஆனால் பைக் விட்டு இறங்கும்போது ஒன்று சொல்ல வெறும் பாய் அகிலேஷ் மட்டும் சொல்கிறீங்க. ஏன் வேற என்ன சொல்லணும்? வா அகிலேஷ் உள்ளேயே வந்து ஒரு காஃபி சாப்பிடுங்க அகிலேஷ்னு சொல்லக்கூடாதா? ஏய் பால்டபா அவங்க வீட்ல காஃபி சுமாரா தான் இருக்கும் நீ என்ன பண்ற அந்த முனை கடைக்கு போயிட்டு சுமார் முடிஞ்சு குமார் சொன்னாப்லன்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்ல டிஎஸ் சாப்பிட்டு அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணிட்டு கிளம்பி போயினே இருக்கிறேன் வா அகிலேஷ் காஃபி சாப்பிடலாம். தேங்க்யூ. சட்னி இது நான் சும்மா போச்சுடா சும்மா போச்சுடா டெட்லி காஃபி கும்ஸ் இந்த நாள் என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாள். ஏய் பாத்து. நோ பெயின் நோ கெயின். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போன உடனே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. ஐயோ ஏன் பை நான் எப்படி நம்ம டிசைன் டோண்டு போலாமா ஏய் நண்டே இருடா நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. தம்பி எதுக்குப்பா அந்த போர்க்கி கூட வீண் பிரச்சனை பேசாம கிளம்பி இருங்க. குமுதா ஆட்டோ ஆட்டோ. அகிலேஷ் முதல்ல இந்த ஆட்டோல ஏறு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கும்ஸ் நீ கூட காலேஜ்ல நான் ஒரு பெரிய ரவுடிங்கிறத மறந்துட்டேல. நான் குமுதா ரவுடிங் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஐயோ தம்பி அவனை பார்த்தா பொறி மாதிரி இது எதுக்கு வம்பு வா வந்து ஆட்டோவில் ஏறு. நீ உரமா நின்று ஃபைட்டை வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு இளவலுவங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏன்னா ரோஸ் மில்க் குமுதாவும் அங்கிளும் சொன்னாங்க போல ஏன்னா குமுதா வந்து சீன் போட வந்த அந்த அக்கா யாருன்னே தெரியல பாவம் அதாவது வாய்ஸ் மட்டும் இருக்குது அப்பயும் போல அந்த ஆடகாரன் இந்த ஏரியாவே கிடையாது அவன் சொல்றான் அப்பயும் போல சம்பந்தம் வாயா வெளியனா என்ன இருந்தாலும் சம்மதம் இல்லாத கத்திட்டு இருக்கான் பையன். குமுதா சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டானா? டேய் குமாரே என்னையா பிள்ளை பெத்து வச்சிருக்க என் வீட்டுக்கு எவன் வந்தா அந்த பொறுக்கிக்கு என்னய்யா? டேய் குமாரே எங்கடா போயிட்டா கண்ட பண்டிகைலாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. இப்படி பேசிட்டு ஆற பாத்து பண்ணி காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. ஏய் என்னடா ஊர்காரே கொஞ்சம் கூட மரியாதை பேசி நிக்கறாரே கார் தெருவு மாதிரி இருக்கிற உன் வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரன் பண்ணிட்டாரு அது சரியா? தெரியுமையா அத பத்தி நானே கவலைப்படல நீ என்னத்துக்கு கவலைப்படுற என்னடா
உள்ள பெத்து வச்சிருக்கேன் குடிகார பையன் தேவையில்லாத பேசாத மரியாதை கட்டுறீங்க பாத்திரம் சாமான் தான் கிடக்குது. ஏன் ஐயோ பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இப்படி மாறி மாறி சண்டை போட்டிங்கன்னா எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைக்க மாட்டா இல்ல குமுதா நாளைக்கு நம்ம ரெண்டும் ஜோட ஒண்ணா போகும்போது சங்கோஜமா இருக்காது ஊரை கூட்டுறா குமுதா அங்கிளை கூட்டு உள்ள போமா நீ வா குமுதா அம்மா அந்த ஆளை கூட்டு உள்ள போ நீ வாடி அப்புறம் பார்க்கல சொல்லம் போடா அங்கிள் குமுதா கூட்டு உள்ள போடுங்க நான் யாருன்னு காட்டுறா உனக்கு இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு ஆனா குமுதா ஹாப்பியா நாச்சி யோ முதல்ல உன் பொண்ணுக்கு போன போடியா அவன் என்னடா நான் உன்னை அமுதா ஹாப்பின்றான் இல்ல குமுதா ஆ? குமுதா குமுதா அதான் ஹாப்பின்றான் எனக்கு டவுட் ஆகுதியா முதல்ல என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்ல என்னாச்சு அப்ப போனை போடு இவன் சொல்றதெல்லாம் கேட்டு எதுக்கு என்னாச்சு என் பொண்ணுக்கு போன போடணும் அவன் சொல்றது தான் கரெக்டா இருக்கும் போல நீ என்ன பண்ற உன் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு பஞ்சாயத்து முடிஞ்சுது வா போலாம் சூப்பர் அண்ணாச்சி செம்ம தீர்ப்பு ஐயோ போதுங்க என்னாச்சு ப்ளீஸ் இதோ போன போடுறேன் ஹலோ நான் தாம்மா அண்ணாச்சி பேசுறேன் மா மளிகை கடையில இருந்து அண்ணாச்சி பேசுறாருமா. யோ என்னயா மளிகை கடை என்னாச்சு அவன் சொல்றது கரெக்டா ஐயோ ஏதோ தப்பு நடந்துட்டேன் என்னாச்சு நான் பேசுறேன் என்னடா இது ஏ குமுதா என்னம்மா பண்ணிருக்க நம்ம அண்ணாச்சியை போய் மளிகை கடை அண்ணாச்சின்னு சொல்லியிருக்க அவர் பெரிய தாதாமா குமார் பைய விஷயமா ஒருத்தர் போறேன்னு சொன்னார்ல அவர் தாமா அவரு சாரிப்பா அவருன்னு எனக்கு தெரியாது. சரிம்மா அண்ணாச்சிட்ட கொடுக்குறேன் ஒழுங்கா பேசு அண்ணாச்சி குமுதா என்னவா குமுதா யோ நீ வேற அண்ணாச்சி சாப்பிட்டு பேசலாம் அண்ணாச்சி உங்களுக்கு வேற இப்போ அப்படி நிறுத்துனுங்குது இப்போ பொண்ணுக்குதா அட போங்கயா ப்ளீஸ் பேசுங்க அண்ணாச்சி அண்ணாச்சி பேசுங்க அண்ணாச்சி யோ இல்ல பாடி வீக்கு ப்ளீஸ் அண்ணாச்சி எம்மாடி நான் தாம்மா பேசுறேன் சொல்லுங்க அண்ணாச்சி. அதான் இவன் பேர் என்னப்பா கொக்குமாரா பங்குமாரா சுமார் கொஞ்சம் குமார் அண்ணாச்சி அதான் அது சுமார் மூஞ்சி குமார் அவன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானாமா அண்ணாச்சி ஸ்பீக்கர் போன்ல போட்டு எல்லாத்தையும் சபையில பேசிருங்க அண்ணாச்சி இல்லாட்டி இந்த படுபாவி குமுதா ஹாப்பின்னு திரும்பவும் ஆரம்பிச்சிருவான் எம்மாடி நான் ஸ்பீக்கரில் போடுறேன் பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி பேசிடுமா அதான் சரி சரிங்க அண்ணாச்சி. ஏப்பா எல்லாம் கேட்டுங்கப்பா குமுதா நான் தான் தைரியமா பேசுமா குமுதா நம்ம அண்ணாச்சிமா தைரியமா சொல்லு நான் தான் சவுண்டு சங்கர் பேசுறேன் தெரியும்ல அண்ணாச்சி சுவர் பேசுன்றா சீக்கிரம் பேசு யோ என்ன உன் பொண்ணு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல இவ்வளோ நேரம் பேசுகிறேன் பேச மாட்டேன் ஆமா அண்ணாச்சி அந்த வளர்த்த விதம் அப்படி அப்படியா அண்ணாச்சி லைன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி திரும்பவும் போட்டு தரேன் ப்ளீஸ் என்ன நினைச்சிட்டு மனசுல அண்ணாச்சிட்ட இப்ப போனை கொடுப்பேன் நீ ஒழுங்கா பேசுற இல்லப்பா பேசுங்க அண்ணாச்சி மா இங்க பாருமா சுகர் பேசன் டைப் 2 நான் சீக்கிரம் சாப்பிடணும் ஃபோன்ல பேச ஒழுங்கா பேச புரியுதா ஸ்பீக்கர்ல போடுறேன் பேசு சீக்கிரம் பேசு அர்ச்சி பேசு ஏய் நம்ம அண்ணாச்சிமா தைரியமா பேசிருமா பேசு நான் தான் சவுண்டு சங்கர் பேசுறேன் தெரியும்ல அண்ணாச்சி ஏங்க நான் இருந்தாலும் கட்டிக்கு போறவன் நான் இங்க இருக்கிறேன் அது ஒரு மாதிரி கூச்சு மாதிரியாதா நல்லா பஞ்சாயத்தை கூட்டிங்கடா உன் பொண்ணுங்க அவன் தான் கரெக்ட் நம்மள விடுங்க நாங்க அண்ணாச்சி அண்ணாச்சி சாரி அண்ணாச்சி இன்னும் போன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி லாஸ்ட் சான்ஸ் அண்ணாச்சி ப்ளீஸ் ஹலோ. ஏய் குமுதா என்னம்மா நீ அண்ணாச்சி எவ்வளவு பெரிய மனுஷன் நமக்காக பேசிக்கிட்டு இருக்காரு நீ ஏமா பேச மாட்டேங்கிற அப்பா அந்த ஆள் தான் பேசுமான்னு போனை கட் பண்ணிட்டே இருக்கான். பாவி சண்டாளம் என்னை காலில் விட வச்சுட்டேடா அண்ணாச்சி நீங்க தான் போனை கட் பண்றீங்களா நானா ஆமா அண்ணாச்சி அந்த பட்டன் தானே அம்மனா அதான் அண்ணாச்சி கட் ஆயிடுச்சு அட போயா உன் பொண்ணு தெரியல போனும் தெரியல நான் என்ன பண்றது நானே ஸ்பீக்கர் போன்ல போட்டுறேன் அண்ணாச்சி சொல்லு என்ன அண்ணாச்சி சொல்லணும்? சுமார் மூஞ்சி குமாரே கல்யாணம் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டு சொல்லு ஐயோ அவன் பொறுக்கி அண்ணாச்சி. லவ்வுக்கும் ஈவ்டீசிங்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப டார்ச்சர் பண்றான் அண்ணாச்சி. காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் என் பின்னால ஒரு டாபர் மேன் இருக்கிற மாதிரி இருப்பான் அண்ணாச்சி. அவனால எங்க வீட்டு நிம்மதியா போச்சு அண்ணாச்சி. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி யூஸே இல்லாம போச்சு.
அது என்னமோ என்னை பற்றி பர்சனலாக பேசுனீங்க, அதை போய் கேட்டுறீங்க. அது நேற்று ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அவங்க வீட்டு வாசல் வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபீலிங் இருக்குது தானே செய்யும். இது ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டிங்கன்னா அதை பற்றி நல்லதாகவே சொல்லும். அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார புலக போகிறோம், அந்த சத்தத்தை கேட்குறியாம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்போ தான்டா குமுதா ஹாப்பி.